ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற பூக்களெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அழகாக முத்தாக நம்ம நாட்டு ரோஸெல்லாம் சூப்பராக பூத்துருக்குது. அப்புறமா வேறு கொஞ்சம் ரோஸஸ், ஜெவந்தி பூ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம ஒன் பை ஒன் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக இந்த நாட்டு ரெட் ரோஸுன்னு சொல்ல முடியாது, பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் ரோஸு எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இது இன்னொரு ரோஸில் பூத்தது. நமக்கு இன்னொரு கொஞ்ச நாள் போயாச்சுன்னா நிறைய பூக்கள் பூக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நாட்டு மஞ்சளில் ஒரே ஒரு ரோஸ் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம அடுத்தது பன்னீர் ரோஸ் இது நேற்றுக்கே பூத்த பூ. இது பறித்தோடனே கொட்டிடும். ஸோ அதனால் நம்ம இப்படியே எடுத்து சும்மா சாமிக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இது இன்னைக்கு பூத்த பூவு. அடுத்ததாக நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் ஒன்று ஒன்றா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நமக்கு நிறைய பூ பூத்துருக்காங்க. நம்ம இந்த ரோஸெல்லாம் வச்சுட்டோன்னா நமக்கு குட்டியாக ஒரு மாலை கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ கூட சேர்த்து வச்சே கூட கட்டிக்கலாம் நம்ம சாமிக்கெல்லாம் கட்டி வைக்கிறப்போ. அப்புறமா நம்ம பிங்க் கலரில் சாரீ, பட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டும்போது இதை பறித்து சேர்த்து கட்டி நம்ம பிளாஸ்டிக்கில் நமக்கு ஒரு போ மாதிரி கிடைக்கும்ல, அந்த மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக அழகாக இருக்கும். இது இன்னொரு வெரைட்டி நாட்டு ரோஸு. இதுலேயே கொஞ்சம் பூக்கள் இருக்குது. அப்புறமா இது ஒரு வெரைட்டி நாட்டு ரோஸு. அப்புறமா இங்கே நிறைய பூக்கள் பூத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு நிறைய பூக்கள்னு சொல்லிட்டு நிறைய மொட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் ஒரு பூ தான் பூத்துருக்குது. நமக்கு இவ்வளோ ரோஜா பூக்கள் கிடச்சிருக்குது பாருங்கள். அடுத்ததாக நமக்கு கொஞ்சம் பிச்சி பூ இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது முன்னாடி சொல்லியிருப்பேன், இது செடி ரகம்தான், கொடி ரகம் இல்லை. எப்போவுமே நமக்கு பூக்கள் பூக்கும். தழுத்து அந்த வள்ளியாக போகாமல் தழுத்து வர கிளையில எல்லாமே நமக்கு மொட்டு வச்சுட்டே இருக்கும். இடையில கொஞ்ச நாள் பூ இல்லாமல் இருந்துச்சு. அது கொஞ்சம் அந்த பூத்த கிளையெல்லாம் காஞ்சி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நமக்கு அழகாக பூக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கொடி மாதிரி தான் கிளை போயிருக்குது, ஆனால் ஃபுல்லியுமே மொட்டு. இதுக்கு மேலே அது வளராது, அவ்வளோதான். அப்புறமா நம்ம முல்லைப்பூ செடியுமே மொட்டு நிறைய வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இருக்குது. அடுத்தது மேலே பாருங்கள், வானத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. நானும் கட் பண்ணி தான் பார்க்குறேன். அப்படி வானத்தை நோக்கி போகிறதுல தான் ஃபுல்லாக மொட்டும் வைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு 2 பூ கிடச்சிருக்குது. அடுத்ததாக நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு, இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பூ இருக்குது.
இது வந்து உதிர்ந்துடுச்சு. இன்னுமே மொட்டு இருக்குது பாருங்கள். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ ரோஜா பூக்கள் கிடச்சிருக்குது. நான் வந்து ஜெவந்தி பூவையும் சேர்த்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். எல்லா பூவையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. நமக்கு நாளைக்கு வைக்கிறதுக்கு சாமிக்கு பூ இருக்காது. ஸோ வந்து ஜெவந்தி பூவெல்லாம் நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சீக்கிரம் வந்து உதிர்ந்து போகாது. பாருங்கள், பார்க்கவே க்யூட்டாக அழகாக ஒரு மாலை மாதிரி சூப்பராக நமக்கு பூக்கள் கிடச்சிருக்குது. வரிசையாக இருக்குது பாருங்கள். ரெட்டு, அப்புறமா அந்த பிங்க் நாட் ரோஸு, அப்புறமா பிங்க் கலர் பன்னீர் பட்டன் ரோஸு, அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் ரோஸு, அப்புறமா நம்ம பன்னீர் ரோஸு, அப்புறமா வந்து எல்லோ ரோஸு, சென்டரில் வந்து அந்த நாட் ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து உதிர்ந்துச்சுல அந்த இதழும், அப்புறமா பிச்சி பூவும் அந்த முல்லைப்பூவும் இருக்குது. நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. நாளைக்கு ஹார்வெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து இந்த வயலட் கலர் வந்து ஜெவந்தி இருக்குது. ஜெவந்தி பிளான்ட் என்னன்னு தெரில, பெருசாக வளராமல் சின்னதுலேயே மொட்டு வச்சிடுச்சு. ஸோ வந்து நாற்று வைக்குமா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில. நிறைய பேர் இந்த ஜெவந்தியும் கேட்டிருந்தீங்க. எனக்கு நாற்று வந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். பாருங்கள், ஒரு கட்டிங்ஸ் கூட வைக்கிறதுக்கு கூட கிளை கூட இல்லை. இந்த மாதிரி தான் வந்திருக்குது. இன்னும் ஒரு ஜெவந்தியில் இருக்குது, பார்க்கலாம். செடி பார்க்குறதுக்கு முன்னாடி லெமன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லெமன் வந்து குட்டியாக அடுத்தது பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள். பஞ்சாக வச்சுருக்குது. பாருங்கள், பூ பூத்தது எல்லாமே பிஞ்சு பிடிச்சிருக்குது. இன்னும் நிறைய இடத்துல இருக்குது, காமிக்கிறேன். ஆனால் வந்து தொட்டால் அது கீழே விழுந்துடும். ஸோ வந்து மெதுவாக காமிக்கிறேன். இந்த தெரியுது பாருங்கள், இந்த இருக்குதா. அடுத்ததாக இன்னொரு இடத்துல இருந்துச்சு. அது இந்த லெமன் மறைச்சி சரியாக தெரிய மாட்டேங்குது. தெரியுதா, அந்த இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த லெமன் இருக்குது பெருசு. இன்னுமே இங்கே பாருங்கள் மொட்டு வச்சுருக்குது. இங்கே பிஞ்சு வச்சுருக்காங்க. செம்ம ஹாப்பி. வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்துச்சு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தது ஒரு லெமன் இருந்துச்சு. அந்த லெமனை பறித்து விட்டால் தான் நமக்கு வந்து அடுத்து தலையும்னு சொல்லிவிட்டு அந்த லெமனை பறித்து விட்டுட்டேன். அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. டக்குன்னு நான் வந்து நிறைய சாணி உரம் தான் வச்சு கொடுத்துருந்தேன். டக்குன்னு பார்த்தா பூத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காயெல்லாம் வந்துச்சு. அப்போ கூட நினச்சேன் ஒரு 4-5 காய் தானே வந்திருக்கு, அந்த மாதிரி நினச்சேன். பட் பார்த்தா இப்போ வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இதெல்லாம் காய்க்கும் போது இந்த செடி தாங்குமான்னு தெரில, அவ்வளோ அழகாக வந்திருக்குது. அடுத்ததாக நம்ம ஜெவந்தி செடியை பார்ப்போம். ஜெவந்தி செடியெல்லாம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நாளாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து நம்ம வந்து குமரா நர்சரி கார்டனில் வாங்குறது. ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு இந்த பாருங்க பூத்துருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்குள்ள நம்ம நாளான்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரைடே சாமிக்கு வைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து நமக்கு நாளைக்கும் கூட கொஞ்சம் ரோசஸ் எல்லாம் வரும், அதையே எடுத்துக்கலாம். ஃப்ரைடே வந்து நமக்கு வைகுண்ட ஏகாதசி. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா இன்றைக்கி எங்கள் வாசலில் வந்து ஒரு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா எங்கள் கொய்யா செடி வந்து கீழேருந்து மேலே வந்துட்டுருக்குது. சூப்பராக நல்லா அழகான க்ரோத்து, அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறமா அந்த ஆல்மண்டா எல்லோ கலரில் பூக்குள்ள அந்த பூவு, அது வந்து அங்கங்கேயே பூ இருக்குது. நான் வந்து இது வந்து டெய்லி சாமிக்காக பறிச்சிடுவேன். ஸோ அப்புறமா நம்ம திராட்சை கொடியுமே சூப்பராக வந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த மேலே எட்டியாச்சு திராட்சை கொடி. அப்புறமா நம்ம வந்து கோவக்காய் செடி நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த பூ காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூவு கீழே வந்து பாருங்கள் பிஞ்சோடையே தான் வந்திருக்கு. எல்லாமே வந்து பெண் பூவாகவே தான் வந்திருக்குது, எந்த ஒரு ஆண் பூவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் க்யூட்டாக அழகாக வந்திருக்காங்க. அப்புறமா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா கோவக்காய் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது 3 இருக்குது. நம்ம வந்து இந்த 3ஐயும் வச்சு எதுவும் செய்ய முடியாது, நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேயுமே இருக்குது காய்.
இதை சீட்டுக்கு அடியில் போய் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்தாவும் இருக்குது, எங்கெங்கெல்லாமோ இருக்குது. இன்னும் நான் வந்து ப்ராப்பராக இதுக்கு வந்து பந்தல் எதுவுமே போடலை. ஸோ அதனால் அது வந்து அங்கங்கேயே போயிட்டுருக்குது. வர எல்லா கிளையிலையுமே ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு காய் வச்சு, ஒரு சிலது அப்படியே பழுத்து விழுந்துருது, மேக்ஸிமம் எல்லாம் காய் ஆயிடுது. சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த கட்டிங்ஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு நான் வாங்கிட்டு வரும்போது. இந்த இருக்குது பாருங்கள், கீழே மூடு இந்த கட்டிங்ஸு ப்ளஸ் வந்து இவ்வளோ வளர்ந்து இந்த இடத்துல ஒரு கொடி மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. நான் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் வந்து காய்க்கும் அப்படி சொல்லிங்க பாருங்கள். ஒரு பூச்சியெல்லாம் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பட் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஜெவந்தி செடியெல்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்து அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகினவங்க ஆகியிருக்காங்க. இதெல்லாம் தலையவே இல்லை பாருங்கள், குச்சி குச்சியாகவே தான் இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த ஜெவந்தி வந்து சூப்பராக அழகாக மொட்டு வந்துச்சு. அது என்னென்னு தெரில, இந்த மாதிரி காஞ்சி போச்சு. இந்த மாதிரி வர்றது எதுனால அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சாவும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணி ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு ஜெவந்தி நல்லா தான் இருந்துச்சு. ட்ரைனேஜ் ஹோல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆகிடுச்சு, எதனால் ஆகுதுன்னு தெரில. அப்படி கொஞ்சம் ஜெவந்தியெல்லாம் காஞ்சிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 3 பூ பூத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த பூக்கள் வந்து ரொம்ப விரியாமலே அப்படியே காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தோட்டம். நம்ம ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் வச்சு பூக்கள் பறியுங்க. நாட்டு ரகமாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங். டட்டா பை.